நீட் இன்னைக்கு லிவிங் வேர்ல்டில் நம்ம வந்து 30 MCQs வந்து நீட் பேஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டார்வின் ஆஃப் 20th செஞ்சுரி. டார்வின் ஆஃப் 20th செஞ்சுரி யாருன்னு கேட்குறாங்க. அது நம்ம ஏர்ன்ஸ்ட் மேயர். இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் ட்வின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் நம்பரில் இன்க்ரீஸ் ஆகிறதும் ட்வின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் என்னது அப்படின்றாங்க. அது growth. In plant growth by cell division occurs continuously throughout their plant growth ஆகுது செல் டிவிஷன் மூலமா நடக்குது. அது வந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து லைஃப் ஸ்பேனுன்றது ஆன்சர். அதோட லைஃப் ஸ்பேன் வரைக்கும் அது சாகிற வரைக்கும் அதாவது உயிர் வாழும். செல் டிவிஷன் நடக்கும். In animals this growth is seen only up to a in animalஸில் வந்து நம்ம growthன்றது நம்ம பார்க்குறது certain ஏஜ் வரைக்கும் தான் growthன்றது நடக்கும். In majority of higher animals and plants, dash are mutually exclusive event. Majority of higher animals அதாவது higher animals and plantsல வந்து mutually exclusive event நம்ம எதை சொல்கிறோன்னா growthையும் reproductionையும் தான் சொல்கிறோம். So both A and B option. Growth is a defining property of living organism. Growthன்றது defining property of living organism இல்லை. ஏன்னா வந்து non-living organism also non-living things also grow. ஸோ அதனால் டிஃபைனிங் கேரக்டர்ஸ் கிடையாது அது. இன் லோயர் ஆர்கானிசம்ஸ் லைக் ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா வி அப்சர்வ் பட்டிங். இன் பிளானரியா பிளாட்ஃபார்ம்ஸ் வி அப்சர்வ் லோயர் ஆர்கானிசம் ஈஸ்ட் ஹைட்ரா இதிலெல்லாம் நம்ம வந்து பட்டிங்குன்றதை நம்ம வந்து பார்க்குறோம், அப்சர்வ் பண்ணுறது. பிளானரியான்றது பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம்? ட்ரூ ரீஜெனரேஷனை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஃப்ராக்மெண்ட் பண்ணுற எல்லா ஆர்கானிசமுமே ஃப்ராக்மெண்ட் பண்ணுற ஒரு பார்ட்டுமே நியூ ஆர்கானிசமாக அது வந்து டெவலப் ஆகும். The fungi, the filamentous algae, the protonema humosus all easily multiply by fungi, filamentous algae, protonema humosus இது எல்லாமே வந்து எப்படி ஈஸியாக மல்டிப்ளை ஆகுது எல்லாமே அப்படின்னா அது ஃப்ராக்மெண்டேஷன் மூலயமா. Reproduction is an all-inclusive defining characteristic of living organism. Reproductionன்றது வந்து all inclusive defining characteristic of living organism. அதாவது இது ஒரு டிஃபைனிங் கேரக்டரா அப்படின்றது கேட்குறாங்க. இல்லை, ஏன்னா வந்து சில ஆர்கானிசம் வந்து ரீப்ரடக்ஷன் பண்ண மாட்டாங்க. மியூல், ஸ்டெரல் ஒர்க்கர் பீஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம். ஸோ அதனால் நோ ஆன்சர். Dash is the characteristic of living organism. Characteristic of a living organism na characteristic na reproduction. Another characteristic of life is metabolism. All plants, fungi and microbes exhibit metabolism. Another characteristic of life என்றது நமக்கு metabolism and characteristic na என்னதுமா? Okay, another characteristic of life என்றது வந்து metabolism. In all plants and animals and fungi and microbes exhibit metabolism. ஸோ பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, மைக்ரோப் இதில் எல்லாத்துலேயுமே வந்து மெட்டபாலிசம்ன்றது நம்ம கேரக்டரிஸ்டிக் தனித்தன்மையாக இருக்குது லிவிங் ஆர்கனிசம். செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஆஃப் பாடி இஸ் த டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லைஃப் ஃபார்ம். செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஆஃப் பாடின்றது டிஃபைனிங் ஃபீச்சரா லைஃப் ஃபார்ம்ஸ்க்கு? எஸ், ஆமாம், அது ஒரு டிஃபைனிங். இது வேறு லிவிங் ஆர்கனைசம் மட்டும்தான் செல்லுலர் ஆர்கனைசேஷன்றது இருக்குது. ஸோ அதனால் இது எஸ். ஃபோட்டோ பீரியட் இஸ் அஃபெக்டட் வித்தவுட் எக்ஸப்ஷன். அதாவது ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட் ரிப்ரடக்ஷன் இன் சீசனல் ப்ரீடர்ஸ், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் போத் ஏ அண்ட் பி. ரெண்டு சீசனல் ப்ரீடர்ஸ்ன்றது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இவங்க ரெண்டு பேருமே ஃபோட்டோ பீரியட்ன்றது அஃபெக்ட் பண்ணுது ரிப்ரடக்ஷனை. கான்ஷியஸ்னஸ் த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். கான்ஷியஸ்னஸ்ன்றது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசமா? ஆமாம், அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. All living organisms, present, past and future, linked to one another by sharing of common genetic material dash degree, varying degree. All living organisms present, past and future இருக்குது. இது எல்லாமே வந்து லிங்க் பண்ணி காமனாக ஏதோ ஒன்று ஷேர் பண்ணுறாங்க ஜெனட்டிக் மெட்டீரியல். அது வந்து வேரி டிகிரியாக இருக்கும். வேரி டிகிரினா டிஃப்ரெண்ட் டிகிரியில்
இருக்கும். DNA, that means DNA. The number of species that are known and described range between 1.7 to 1.8 million. This refers to biodiversity refers பண்ணுது. நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து நமக்கு தெரிஞ்சது எவ்வளோ இருக்குது, 1.7 to 1.8 மில்லியன். இது என்னத்தை ரெஃபர் பண்ணுதுன்னா அது பயோடைவர்சிட்டின்றது தான் ரெஃபர் பண்ணுது. Particular organism is known by same name all over the world. The process is called. ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசம்க்கு இதுதான் இதோட பேர் அப்படின்ற மாதிரி வேர்ல்டு ஓவர் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா நாமன்கல்ச்சர். The plant scientific name ICBN. ICBN stand for ICBN full stand in a International Code for Botanical Nomenclature. So first option. Animal taxonomies have evolved in ICZN. ICZN stand for an International Code of Zoological Nomenclature. So see the option. இதை வச்சு தான் அனிமல்ஸ்க்கு வந்து நேம் பண்ணுவாங்க. பிளான்ட்ஸ்னால் வந்து பிளான்ட்ஸ்க்கு நேம் பண்ணுறது ICBN, ICZN. Generic name and specific epithet. This system of providing name with two components is called binomial nomenclature. This naming system given by binomial nomenclature கொடுத்தது யார்? அது கரஸ் லினேயஸ். பயாலஜிக்கல் நேம் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின். பயாலஜிக்கல் நேம்ன்றது ஜென்ரலாக லாட்டினில் தான் இருக்கும். அண்ட் ரிட்டன் பண்ணுறது நம்ம வந்து இட்டாலிக்ஸில் தான் எழுதணும். ஸோ ஆன்சர் ஏ. Both the word in a biological name when handwritten or separately underlined or printed in italic to indicate there அது லாட்டின் ஆரிஜினில் இருக்குன்றது தான் அது இண்டிகேட் பண்ணுறது. Dash is the process by which anything grouped into convenient categories based on some easily observable character. எந்த ப்ராசஸ் மூலிமா நம்ம வந்து ஒரு குரூப்பாக கன்வீனியண்ட்டாக ஒரு கேட்டகரி வந்து நம்ம வந்து ஒரு ஈஸிலி அப்சர்வ் பண்ணுற கேரக்டர்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு கேட்டகரியாக நம்ம வந்து குரூப் பண்ணுறோம்ல, அது பேர் கிளாசிஃபிகேஷன். Dogs, cat, mammals, wheat, rice, plants, animals, etc. are convenient category. The scientific term for this category is taxa. டாக்ஸ், கேட், மேமல்ஸ் இது எல்லாமே கன்வீனியன்ட் கேட்டகரிஸ். இதோட சயின்டிஃபிக் டேர்ம் என்னன்றது இந்த கேட்டகரிக்கெலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா அது டாக்ஸான்றது தான் நம்ம இது எல்லாத்தையும் சொல்லுவோம். Based on characteristic, all living organisms can be classified into different taxa. This process of classification is taxonomy. கேரக்டரிஸ்டிக்கை வச்சு நம்ம பேஸ் பண்ணி லிவிங் ஆர்கனிசம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோன்னா அந்த ப்ராசஸ் பேர் டாக்ஸானமின்னு சொல்கிறோம். External and internal structure along with structure of cell development process and ecological information of organisms are essential and form on the basis of dash taxonomic studies. Modern taxonomic studies external and internal structure and cell development process and ecological information இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி படிக்கிறதுன்றது மாடர்ன் டாக்ஸானமி. The human earliest classification were based on dash of various organisms. ஹியூமனோட earliest classificationன்றது வந்து எதை பேஸ் பண்ணியிருந்ததுன்னா யூசஸ், ஒரு ஆர்கானிசம் வச்சு நம்மளுக்கு என்ன யூசஸ் இருக்கோ அதை வச்சு தான் அவங்க வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. earliest classification dash takes into account evolutionary relationship between organism. Systematics எது வந்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் ஒரு ஆர்கானிசமுக்கு இன்னொரு ஆர்கானிசமுக்கு எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறது சிஸ்டமேட்டிக்ஸ் தான். ஈச் கேட்டகரி ரெஃபர் டு ஆஸ், ஈச் கேட்டகரி நம்ம என்ன ரெஃபர் பண்ணுவோம்னா யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்னு சொல்லுவோம். Dash represent the group of organisms sharing common features like pair of joint legs. Pair of joint legsன்றது வந்து insects. Thank you. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.